Good morning. நம்ம இந்த வீடியோவில் C ப்ரோக்ராமோடைய ஃபைல் கான்செப்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த ஃபைல் கான்செப்ட்ஸில் ஃபைலோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறமா ஒரு நியூ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணலாம், அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணலாம், அப்புறமா ஃபைலில் எப்படி நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட் பண்ணுறது, அப்புறமா ஃபைலை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹவு டு க்ளோஸ் த ஃபைல், அப்புறம் ஃபைனலாக அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஃபைல்ஸ். ஃபைலோடைய டெஃபினிஷன் இருக்குது. ஃபைல் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர்ட் ஆன் த டிஸ்க் ஃபார் பெர்மனண்ட் ஸ்டோரேஜ். இப்போ வாட் இஸ் ரிலேட்டட் டேட்டா? ரிலேட்டட் டேட்டானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட் இஸ் ஏ ஃபைல் நேம். ஸ்டூடெண்ட் தான் ஃபைல் நேம். டிஎக்ஸ்டி ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட். டெக்ஸ்டுவல் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் தான் டிஎக்ஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஃபைலில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டூடெண்ட்டை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது, அவங்க ரோல் நம்பர் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, கிரேடு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் இருக்கிற ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எம்ப்ளாயியை பற்றி உள்ளதாக இருக்கும். எம்ப்ளாயியோட ரோல் நம்பர் என்னது, அவங்களோட நேம் என்னது, அவங்களுடைய டெசிக்னேஷன் என்னது, அவங்களோட சேலரி என்னது, எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிலேட்டட் டு எம்ப்ளாயியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் இட் அஸ் ரிலேட்டட் டேட்டா ஆர் ரெக்கார்ட்ஸ். வாட் இஸ் ரெக்கார்டு? ரெக்கார்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஹியர் இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்டிகுலர் person called it as field. Here name is one field, roll number is another field, marks is another field, grade is another field. So here each row is called as a record. So record is a collection of fields related to particular person or things or any other. So all these records stored on the disk or secondary storage for permanent storage. So here we are storing the information in the secondary storage or disk. That is important. So in the previous we have studied printf scanf function. We are using input output function. So here we can read and write the information in the console unit. Console unit na input console unit keyboard. From the keyboard we can read the information. Keyboard la நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிக்கலாம். மாதிரி அவுட்புட் கன்சோல் யூனிட் எதுனா மானிட்டர் ஸ்க்ரீன் தான். ஸோ அதுதான் இன்புட்டை டேட்டாவை டிஸ்பிளே பண்ண அவுட்புட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபைலில் இன்ஃபர்மேஷனை ரீட் அண்ட் ரைட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்டோர்ட் ஆன் த டிஸ்க் ஆர் செகண்டரி ஸ்டோரேஜ். எதுக்காக? பெர்மனண்ட் ஸ்டோரேஜுக்காக பண்ணுறோம். பெர்மனண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஃபைல் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர்ட் ஆன் த டிஸ்க் ஆர் for permanent storage. That is important. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட் ஃபைலில் 100 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் கால்ட் அஸ் ஏ ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் அனதர் ஒன் இஸ் பைனரி ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல்னா என்னது? டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்ன்ஸ் த இன்ஃபர்மேஷன் லைக் ஆல்ஃபபெட்ஸ், numbers, special characters or symbols in the form of ASCII code. That is important. இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் தான். ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஆர்டிகிள்ஸ் எல்லாமே டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் தான். அது எதை மேக் பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபபெட்ஸ். இப்போ A to Z பேஸ் பண்ணி, நம்பர் 0 to 9 வரைக்கும் இருக்கும், சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த ஆஸ்கி கோடு ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆஸ்கி கோடு தெரியுங்களா இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸுக்கும் சரி, நம்பர்ஸுக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும், சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ஆஸ்கி கோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 9க்கு 0ோட ஆஸ்கி கோடு 48, 9ஓட ஆஸ்கி கோடு 57. இதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், லோவர் கேஸ் லெட்டர்ஸ். அப்பர் கேஸோடைய ஏயோடைய ஆஸ்கி கோடு 65. இது மாதிரி பிக்கு ஆஸ்கி கோடு 66. இதே மாதிரி இசட்டுக்கு 90. இது மாதிரி லோவர் கேஸ் ஆஸ்கி கோடு 97, பிக்கு 98. இது மாதிரி இசட்டுக்கு 122. இது மாதிரி வேரியஸ் ஆஸ்கி கோடு ஃபார்மெட்டில் தான் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் ஈஸியாக இருக்கும். ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அப்புறமா இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்.
அப்புறமா பைனரி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் 2 பைனரி ஃபைல்ஸ் கண்டெயின் சீக்வென்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் பைட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பைனரி கோட்ஸ் 0 and 1. இது வந்து இட் இஸ் நாட் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட், இட் இஸ் இன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஃபார்மேட், EXE MP3 ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு, இட் இஸ் நாட் ஈஸி டு கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து fopen ஃபங்க்ஷன். இந்த fopen ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபைல் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணு வச்சுக்கோங்க, அப்போது fopen ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஏதாவது நியூ ஆட் பண்ணிக்கிறோன்னா fopen ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். fopen function is used to create a new file or open an existing file. நெக்ஸ்ட்டு fclose ஃபங்க்ஷன். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா fclose ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இல்லை இப்போ 2 ஃபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைல் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ பிஃபோர் ஓப்பனிங் செகண்ட் ஃபைல் த ஃபஸ்ட்டு ஃபைல் மஸ்ட் பி க்ளோஸ்டு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது fclose ஃபங்க்ஷன் used to close the file, currently working file. Next fprintf function. fprintf function is used to write a set of data into the file. இப்போ printf எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா write data into the console unit யூஸ் பண்ணுறோம். fprintf எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா write the data into the secondary storage, that is the disk file யூஸ் பண்ணுறது. fscanf function used to reads a set of data from the file, reading. நாம scanf function ஆல்ரெடி படிச்சிருக்கோம், that is a input function. அது வந்து read the information from the keyboard தான் console unit. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா fscanf file scanf function is used to read a set of data from the file, like getC function. getCன்னா தெரியும், read a single character. getC எதுக்கு யூஸ் பண்ணுறோம், read a single character from the file. மாதிரி getW, fputC function is used to write a single character into the file, that is a output statement, output function தெரியும். putC, that is output function, so we can write the information into the file. fgetW function is used to reads an integer from the file, integer. Previous one வந்து character, second one is integer from a file. fputW function used to writes an integer to the file. ஃபைலில் வந்து ஒரு இன்டிஜர் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், we are using fputW, file putW. அப்புறமா 3 another functions இருக்குது. fseek function, ftell function. இப்போது let us consider one example. இது ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபைலில் 16 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த 16 ரெக்கார்ட்ஸில் இதான் பிகினிங் பொசிஷனை மார்க் பண்ணுறோம், இது வந்து எண்டிங் பொசிஷன். இப்போது பாயிண்டர் எதில் இருக்குன்னா கரண்ட் பொசிஷன் ஆஃப் பாயிண்டர் 4th ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ fseek என்ன பண்ணுவோன்னா function is used to set the pointer to the desired position or new position. இப்போ இந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிஸ்டிங் பொசிஷன்லேருந்து நியூவாக ஒரு பொசிஷனுக்கு இந்த பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு தான் fseek ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், if you want to add new records in the 7th record, after the 7th record, இல்லை 7th ரெக்கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த 7th பொசிஷனுக்கு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், fseek ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த பொசிஷனை 7th ரெக்கார்டு பொசிஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ftell ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டெல் த கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ கரண்டாக இந்த பொசிஷன் பாயிண்டர் எங்கே பொசிஷன் பண்ணிகிட்ருக்கு அதை சொல்கிறதா ftell ஃபங்க்ஷன் is used to tell the current position of the file. Next, rewind function. Rewind function is used to set the pointer position to the beginning. இந்த பாயிண்டர் பொசிஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம், 4th இருக்கலாம், 7th இருக்கலாம், எண்டில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் இந்த பொசிஷனை பிகினிங் பொசிஷனுக்கு ரீபொசிஷன் பண்ணுறதுக்கு தான் ரிவைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரீபொசிஷனிங் த பாயிண்டர் டு த பிகினிங். These are important functions of files, very very important. Next, file modes. File modes எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது
என்ன பர்பஸுக்காக ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க? ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை ஃபைலை நியூ இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை நியூ ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்களா, என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபைல் மோட்ஸ். ஸோ இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபைல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபைல் மோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர் மோட். ஆறுனால எல்லாருக்கும் தெரியும் ரீட் மோட். ஆர் மோட் இஸ் யூஸ் டு ஓப்பன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல் இந்த ரீடிங் மோட். ஃபைல் ஆர் மோடில் நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைலை வந்து ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், அதில் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டபிள்யூ மோட். டபிள்யூ மோடில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைலை என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், அதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ டபிள்யூ மோட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் டபிள்யூ மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நியூவாக ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கனாலும் டபிள்யூ மோட் யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் எ டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் ரைட்டிங் இன் ரைட்டிங் மோட். கிரியேட் ஆர் ஓப்பன் எ ஃபைல் இன் ரைட்டிங் மோட். நெக்ஸ்ட்டு ஏ மோட். ஏனால அப்பெண்ட். அப்பெண்ட் மோட் இஸ் யூஸ் டு ஓப்பன்ஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல் இன் அப்பெண்ட். அப்பெண்ட் மோடுனா ஆட் நியூ ரெக்கார்ட். இப்போது ஒரு ஃபைலில் வந்து 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் நியூ ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணணும், 11th ரெக்கார்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏ மோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ரெக்கார்ட்ஸ் யூ கேன் ஆட் வித் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஆர் ப்ளஸ் மோட், டபிள்யூ ப்ளஸ் மோட், ஏ ப்ளஸ் மோட், இது மூணுமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, we can open the file for both reading and writing தான். என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ ஆர் ப்ளஸ் மோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா you can open the file and you can do updation in starting position. பிகினிங்லேருந்தே நீங்கள் பண்ணலாம், அதுதான் ஆர் ப்ளஸ். டபிள்யூ ப்ளஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணி நியூவாக நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்பெண்ட் ஏ ப்ளஸ் என்ன பண்ணுன்னா, ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிவிட்டு ஏதாவது நியூ இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் அந்த ஃபைலோட எண்டில் தான் ஆட் பண்ண முடியும். இங்கே வந்து பிகினிங்லேருந்து நீங்கள் பண்ணலாம், இங்கே வந்து எண்டில் பண்ணலாம். இது வந்து ஓவர் ரைட்டிங் தான் மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி பைனரி ஃபைல்ஸு கொடுத்துருக்காங்க. பைனரி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்பி, டபிள்யூபி, பி ஃபார் பைனரி, ஏபி, ஆர்பி ப்ளஸ் டபிள்யூபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் லைக் ப்ரீவியஸ் ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட்டு ஃபைல் டிக்ளரேஷன். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஃபைல். ஃபைல் எப்படி டிக்ளேர் பண்ணுறது? ஒரு ஃபைலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூஸ் ஏ ஃபைல் பாயிண்டர் ஆஃப் ஃபைல் டைப் டு டிக்ளேர் த ஃபைல். இங்கே வந்து பாயிண்டரோட டைப் பண்ணால் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். ஸோ இந்த பாயிண்டர்னால் எல்லாருக்கும் தெரியும், பாயிண்டர் இஸ் ஏ வேரியபிள் தட் பாயிண்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஸோ இந்த ஃபைல் பாயிண்டர் என்ன பண்ணுன்னா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் த லொக்கேட் த ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் ஃபைல் டிக்ளரேஷன். இந்த ஃபைல் எஃப்ஐஎல்இ கண்டிப்பாக கேபிட்டலில் தான் கொடுக்கணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைல் ஆஸ்ட்ரிக் அண்ட் பாயிண்டர் வேரியபிள். இந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, வேர் டு லொக்கேட் த ஃபைல். நீ ஃபைலை வந்து எங்கே லொக்கேட் பண்ண போகிற அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது இந்த பாயிண்டர் வேரியபிள் தான். ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்னாலும் சரி, க்ளோஸ் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ரீட் பண்ணணுன்னாலும் ரைட் பண்ணாலும் இந்த ஃபைல் பாயிண்டரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபைல் பாயிண்டர் எல்லா பிளேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதான் டினோட் பண்ணும் வேர் டு ஆட் நியூ ரெக்கார்ட்ஸ், where to open the, how to open the file, where to write the informations. So all those things depends on this file pointer only. So this is general format for declaring a file. So file, the file வந்து capital இருக்கணும், FILE, then asterisk symbol pointer variable. Example கொடுத்திருக்கோம், file asterisk FE, that will locate, okay, where to store the file, that will locate, this file pointer will locate where to store the file. Next here FP is the file pointer variable to declare the file. The file declare பண்ணுறதுக்கு உள்ள file pointer variable தான் இந்த FP. இந்த FP வந்து நம்ம யூசர் கொடுக்குறது தான், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். FPன்னு நான் கொடுத்துருக்கேன்.
fp1 கொடுக்கலாம், fp2 கொடுக்கலாம், fpt கொடுக்கலாம். That is user defined only. So next, opening a file or creating a file. ஒரு ஃபைலை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஆகணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிஃபோர் யூஸிங் த ஃபைல் மஸ்ட் பி ஓப்பன்ட் ஆர் கிரியேட்டட். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஓப்பன் அ எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் கிரியேட் எ நியூ ஃபைல். ஸோ இதோட ஜெனரல் ஃபார்மேட் தான் இது. ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஜெனரல் ஃபார்மேட் தான் இது. ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் ஆல்ரெடி பார்த்தோம். தான் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் எஃப்பி. இந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் தான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் எங்கே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லும். ஸோ ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் கமா ஓப்பன் மோட். ஃபைல் நேம் ஓப்பன் மோடும் டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளாடி தான் ஃபைல் நேம் ஓப்பன் மோடு கொடுக்கணும். எஃப் ஓப்பன் வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபைல் நேம் வந்து எந்த ஃபைல் நேமில் நீங்கள் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஃபைலு, எம்ப்ளாயி ஃபைல், அது மாதிரி எந்த ஃபைல் நேம் யூ ஆர் கோயிங் டு கிவ். ஸோ ரெண்டுக்கும் செப்பரேட்டர் வந்து கமா யூஸ் பண்ணுறோம். அப்புறமா ஓப்பன் மோடு மீன்ஸ் என்ன பர்பஸுக்காக ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ரீட் பண்ணுறதுக்கா, இல்லை ரைட் பண்ணுறதுக்கா, இல்லை அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறீங்களா, அதுதான் ஓப்பன் மோடு. என்ன பர்பஸுக்காக நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதுதான் ஜெனரல் ஃபார்மேட் ஃபார் ஓப்பனிங் ஏ ஃபைல். ஃபைல் பாயிண்டர் வேரியபிள், நெக்ஸ்ட்டு எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு ஃபைல் நேம் ஓப்பன் மோட். தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எஃப்பி அதான் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் திஸ் இஸ் ஃபைல் நேம் std.text txt எக்ஸ்டென்ஷன். ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் தான் txt. வந்து கண்டிப்பாக டபுள் கோட்ஸில் தான் இருக்கணும். அப்புறம் ஆர்னா ரீட் மோட். ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணால் ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். இங்கே வந்து ரைட் பண்ண முடியாது. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் நேம், நெக்ஸ்ட் இஸ் தட் சேம் ஃபைல் இன் டபிள்யூ மோட்னா ஃபைல் ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஹியர் std.txt is a file name, or open the file in read mode, W open the file in write mode. Next, reading and writing a file. So first writing a file. So ஒரு file write பண்ணுறதுக்கு, that is writing in the secondary storage device, not in the console unit. Console unitனா மானிட்டரில் ரைட் அப் பண்ணுறது கிடையாது. How we can write the information in the secondary storage, in the disk file. ஸோ அதுக்கு fprintf function யூஸ் பண்ணுறோம். Used to directly write the information into the file. அதோட ஜெனரல் ஃபார்மேட்டு fprintf. ஆல்ரெடி இது நம்ம படிச்சிருக்கோம். இது மட்டும்தான் நியூவாக இங்கே கொடுக்குறோம். ஃபைல் பாயிண்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஃபைல் பாயிண்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் அந்த தட் சேம் பாயிண்டர் தான் இங்கே கொடுக்குறோம். ஸோ எங்கே ரைட் பண்ணணும் அதுதான் இங்கே டினோட் பண்ணுறது தான் ஃபைல் பாயிண்டர். fprintf ஆஃப் ஃபைல் பாயிண்டர் கமா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் and variables. Example fprintf fp file pointer fp, then control string s na நமக்கு தெரியும், that is depends on type of the data. என்னெல்லாம் type of variables யூஸ் பண்ண போறீங்க. s na string, d na integer type, இந்த d integer. So name is a string, age வந்து integer கொடுத்திருக்கேன், mark integer கொடுத்திருக்கேன். இதான் writing a file ஓட information fprintf. Next, reading a file. fscanf function is used to read the information into the file from the file. The general format for reading a file, fscanf of file pointer. இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நியூவாக வரும். file pointer comma control strings and variables. So example fscanf of fp, then that is depends on the type of the variables. First one is string, second integer, third one also integer. So எல்லா வேரியபிள்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் we can see க்ளோசிங் ஏ ஃபைலை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். இல்லை ஒரு செகண்ட் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கரண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஃபைலை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிஃபோர் ஓப்பனிங் அண்ட் another நியூ ஃபைல், த கரண்ட்லி ஒர்க்கிங் ஃபைல் மஸ்ட் பி க்ளோஸ்ட். ஸோ ஜெனரல் ஃபார்மேட் வந்து க்ளோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ அது ஜெனரல் ஃபார்மேட்டு எஃப் க்ளோஸ் ஆஃப் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். இங்கே தனியாக ஃபைல் நேம் எல்லாம் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒன்ஸ் எஃப் க்ளோஸ்னாலே அந்த கரண்டாக லொக்கேட் பண்ணிகிட்டு இருக்க ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இங்கே அந்த ஃபைல் பாயிண்டர் மட்டும் நமக்கு போதும். ஸோ எஃப் க்ளோஸ் ஆஃப் எஃப்பி, தட் இஸ் த ஜெனரல் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோசிங் ஏ ஃபைல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்குற ப்ரோக்ராம் வந்து ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு ரைட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். என்னெல்லாம்னா நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டோட்டல் மார்க். அப்புறமா ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் இன் டு த ஃபைல். அதான் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் தெரியும் எல்லாருக்கும், பார்த்துருக்கோம். ஆஷ் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல், இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெயின் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஓப்பன் ஃபங்க்ஷன், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் மஸ்ட் பி இன் த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் curly brace. ஸோ voidனா we not able to return any values, nothing. அதுனா ஒன்றுமே இல்லை, empty மீனிங். இங்கே எந்த வேல்யூஸும் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது, எந்த வேல்யூஸையும் கெட் பண்ணாது. சரியா? அதான் void மெயின் ஃபங்க்ஷன். இங்கே 3 வேரியபிள்ஸ் வேணும். என்னென்னா நேம் வேரியபிள், ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு வேரியபிள், டோட்டல் மார்க்கு ஒரு வேரியபிள். ஸோ இங்கே நேம் வந்து நான் கேரக்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ தேட் இஸ் நேம் வந்து ஸ்ட்ரிங். அதில் இங்கே அரேயில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங். ஸோ இங்கே அரேயில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் சைஸ் வந்து 15 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் மார்க் வந்து ஃப்ளோட்டு, ரெஜிஸ்டர் நம்பரை இன்டிஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபைல் டிக்ளேர் பண்ண ஜெனரல் ஃபார்மேட் எல்லாருக்கும் தெரியும். ஃபைல் ஆஸ்ட்ரிக் தென் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். இந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் யூஸர் டிஃபைன் பண்ணுறது. ஸோ எந்த நேம் வேணாலும் கொடுத்துருக்கலாம். நான் இங்கே எஃப்பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஃபைல் வந்து எஃப்ஐஎல்இ கண்டிப்பாக கேபிட்டலில் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபைல் நேம் வந்து stud.txt. டெக்ஸ்ட் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் தான் txt. ஸோ ஃபைல் நேம் வந்து stud. ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண ஜெனரல் ஃபார்மேட் என்னது? ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். இந்த வேரியபிள் தான் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் fp is equal to f open is a function name. அப்புறம் this is my file name must be in the double quotation and file open mode, w mode. w வந்து we can write the information, write பண்ண மட்டும்தான் முடியும். ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே 5 ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளாடி கொடுத்துருக்கேன். ஸோ i is equal to 1, i less than or is equal to 5. ஸோ இந்த லூப் வந்து 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். i++. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் கெட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து %d இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம்னு கேட்கும். என்டர் ஃபஸ்ட்டு நம்பர் 1 d இருக்கிற இடத்துல 1 டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இங்கே நேம் வந்து ஸ்ட்ரிங். ஸோ எஸ்ஸில் கொடுத்துருக்குறேன் நேம். நெக்ஸ்ட்டு printf ஆஃப் என்டர் ரெஜிஸ்டர் நம்பர். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து தட் இஸ் இன்டிஜர். ஸோ டியில் கொடுத்துருக்கேன். ஸோ printf என்டர் டோட்டல் மார்க்ஸ் வந்து ஃப்ளோட்டு, அதனால் எஃப்பில் கொடுத்துருக்குறேன். டோட்டல் மார்க் வாங்குகிறேன். ஸோ இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இன்புட் அவுட் வந்து ஃப்ரம் த கன்சோல் யூனிட்டில் இருந்தால் இது என்ன பண்ணும்? கன்சோல் யூனிட்டு நம்ம மானிட்டரில் தான் என்ன பண்ணும்? இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணும். இது வந்து கீபோர்ட்லேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கும். ஸோ அதே மாதிரி கன்சோல் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் printf ஸ்கேனர். இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டிஸ்கில் ரைட்டப் பண்ணணும். ரைட் பண்ணுறதுக்கு தான் printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ printf ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? வாங்குகிற இன்ஃபர்மேஷனை டிஸ்க் ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபைல் பாயிண்ட் ஜெனரல் ஃபார்மேட்டு தெரியும். printf ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இங்கே ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் நமக்கு fp யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நேம், ரெஜிஸ்டர் நம்பர். ஸ்லாஷ் என்னென்னா தெரியும், நியூ லைன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. நேம் நம்ம நேம் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது வந்து ஸ்ட்ரிங். /t ஒரு டேப் ஸ்பேஸ் விடுறதுக்காக. அப்புறமா ரெஜிஸ்டர் நம்பர் அது வந்து இன்டிஜர் நம்பரில் கொடுத்துருக்கேன். அப்புறமா அகெயின் ஸ்பேஸ் தென் டோட்டல் மார்க் வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய வேரியபிள்ஸ். ஸோ நேமோட வேரியபிள் நேம், ரெஜிஸ்டர் நம்பரோடைய வேரியபிள் regno, டோட்டல் மார்க்கோட வேரியபிள் t மார்க்கில் கொடுத்துருக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும்? ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன் ரைட் இட் இன் டு த டிஸ்க் ஃபைல், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, ஒன்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் என்னது? எஃப் க்ளோஸ் ஆஃப் ஃபைல் பாயிண்டர். ஸோ எஃப் க்ளோஸ் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் fp.
ஸோ இந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் தான் ஒரு ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் ஓவர். நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஃபைலோட அவுட்புட், இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் ஃபஸ்ட் என்ன கேட்கும், என்டர் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் கேட்குது, கொடுத்துருக்கோம். ரெஜிஸ்டர் நம்பர், டோட்டல் மார்க்ஸ். இதே மாதிரி 5 ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரைட் பண்ணி வச்சுக்கோம் டிஸ்க் ஃபைலில். நமக்கு ஃப்யூச்சரில் ரீட் பண்ணிக்கணும்னா ரீட் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.